குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு, என்னடா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம மைண்ட் யோசிச்சுட்ருக்கோம். அதுக்காகவே டக்குன்னு குயிக்காக பண்ணுற இன்றைக்கி ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி வந்து ஈஸியாக பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு 4-5 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு போண்டாக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக சீரகம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா தான், நான் வர மிளகா எதுவுமே ஆட் பண்ணல. பச்சை மிளகா கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்சிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, அதுலேயே 1/2 கப் அரிசி மாவு, காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட கலந்துட்டிங்கன்னா மாவு வந்து உருளைக்கிழங்கு போட்டு எடுக்கும்போது அந்த கோட்டிங் வந்து நிற்காது. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கண்டிப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மாவு இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃபில்லிங் நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி பெரிய பாலாக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கூட உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 10 உருண்டை பக்கம் எனக்கு கிடச்சிச்சு. பிடிச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருண்டை எல்லாத்தையுமே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் ஒரு தடவை நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்கள் கையில் கூட போண்டாவை முக்கி எடுத்து கூட போடலாம். நான் இந்த ஸ்பூன் வச்சு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே அடுப்பை கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக கலந்து விட்டுக்கோங்க. உருண்டைகள் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் போண்டாவை. நான் சொன்ன பதத்தில் நீங்கள் பண்ணி எடுத்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள உருளைக்கிழங்கு சாஃப்டாகவும் சூப்பராக குக் ஆகிருக்கும். இது அப்படியே நம்ம பரிமாறலாம். ஈவினிங் டைம்ஸ் டீ கூட சர்வ் பண்ணுறதுக்கு அருமையான ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.